நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 65. தொலைவு ஓசைகள் மேல் கற்பனைகளை சேர்க்கிறது, மறைவு உருவங்களை பெருக்குகிறது என்ற முது சொல்லின் பொருளை யாதவர் அறிந்தனர். காட்டுக்குள் எழுந்த விதர்ப்பத்தின் படையோசை தன்னை பெருக்கிக் கொண்டே அணுகி வந்தது. இடியோசை போல திசையில்லாமல் சூழ்ந்து கொண்டது. அச்சம் ஒவ்வொரு ஓசையையும் அவர்களின் பிடரியில் எடை மிக்க கற்கள் என விழச் செய்தது. விழிகள் தெரிக்கும், முகம் சுளிக்க யாதவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாளை தூக்கி ஆட்டி விரைவு விரைவு என்றனர். படைத்தலைவன் ஒருவன் பலராமரை அணுகி, மூத்தவரே, வருவது பெரும் படை என தெரிகிறது என்றான். பெரும் படையை வெல்லாவிட்டால் இளையோனுக்கு ஏது பெருமை என்று அவர் சிரித்தார். இன்னொருவன் 1000 பேர் என்று கூவினான். 1000 தலைகள் என்று கை தூக்கி பலராமர் எதிர்கூவினார். படைத்தலைவன், நாம் 100 பேர் கூட இல்லை என்றான். நம்மால் இளைய யாதவரையும் அரசியையும் சூழ்ந்து காக்க முடியாது. அவர்களை தாங்கள் முன்னால் அழைத்துச் செல்லுங்கள். படையுடன் நான் இங்கு நின்று அவர்களை செறுத்து நேரம் பெறுகிறேன். என் உயிர் இங்கு அகலும். ஆனால் 3 நாழிகை நேரத்தை இளையவருக்கு காணிக்கை என ஈட்டி அளிப்பேன் என்றான். பலராமர், மூடா, நாம் அவனை காக்கவில்லை, அவன் ஆழியால் நாம் சூழ்ந்து காக்கப்பட்டிருக்கிறோம். அச்சமிருப்பின் அதை எண்ணிக்கொள் என்றார். இல்லை மூத்தவரே என படைத்தலைவன் சொல்ல வர, நீ இன்னும் இளைஞன், கால பெருஞ்சுழியின் பேராற்றலை அறியாதவன், வரட்டும் காண்பாய் என்ற பலராமர், சித்தமாகுங்கள் என வாழ் தூக்கி கூவினார். கணந்தோறும் வளர்ந்து அணுகிய முழக்கம் ஓசை திரளென தெரிந்து பரவிச்சூழ, மரங்களை உழைத்து கிளைகளை பிளந்து குளம்பொலிகளாக வாளோசையாக போர்க்கூச்சல்களாகி வந்தனர் விதர்ப்பத்தின் புரவி படையினர். முதற் புரவி மேல் உருவிய வாளுடன் வந்த சிசுபாலனை இளைய யாதவன் திரும்பி நோக்கி புன்னகைத்தான். அவனுக்கு பின்னால் குழல் பறக்க வெறித்து இழுபட்ட முகம் காற்றோவியம் என உறைந்திருக்க, புரவியில் கடுகி வந்த ருக்மி இடக்கையில் ஏந்திய நீண்ட வில்லும் வலக்கையில் எடுத்த அம்புமாக உரக்க கூவினான். நில்லுங்கள் யாதவரே, இனி எங்கள் எல்லை விட்டு நீங்கள் அகல முடியாது. யாதவர்களின் போர் முடிந்துவிட்டது. என் குலமகளை திருப்பி அளித்து பணிந்தீர் என்றால் உயிர் கொண்டு உங்கள் நகர் மீள முடியும். இது என் ஆணை, நில்லுங்கள். பலராமர் நகைத்தபடி அருகே சென்று கிருஷ்ணனிடம், இளையோனே, என்ன இது தோளுக்கு நிறைவளிக்காத சிறு போர் என்று உளம் சோர்ந்திருந்தேன். நான் நிறைவு கொண்டு நகர் மேல என் குலதெய்வம் அருளி இருக்கிறது போலும் என்றார். இளையவன், தங்கள் ஊழ்முனை நோக்கி கடுகு விரைவதில் மானுடர் காட்டும் குன்றா ஊக்கம் மகிழ்வளிப்பது மூத்தவரே என்று சிரித்தான். பாவம் இளையோன் என்றார் பலராமர். ஆம், ஆனால் ஒருவன் அடைவது எதுவும் அவனை மீட்பதென்றே பொருள். இப்பாதையில் எவ்வுயிரும் செல்வது மீட்பை நோக்கியே என்றான் இளையவன். போர்க்களம் நின்றதுமே வேதாந்தத்தை பிழிய தொடங்கிவிட்டாய் இளையோனே. என் சிறு மண்டைக்குள் இதெல்லாம் இறங்குவதில்லை என்றபடி தன் புரவியை திருப்பி தன் அருகே வந்த புரவியின் முதுகில் இருந்த கதைகளை எடுத்து 2 கைகளிலும் அணிந்த கங்கணத்தின் கொக்கியில் பொருத்தியபடி பெருங்குரலில் நகைத்தபடி ருக்மியை எதிர்கொண்டு சென்றார் பலராமர். ருக்மிணியை புரவியில் விட்டுவிட்டு பெரிதொரு புரவியில் சிட்டுக்குருவி போல் தாவி ஏறி அவ்விரைவிலேயே திருப்பி முழு விரைவில் வந்த சிசுபாலனை நோக்கி திருப்பிய இளைய யாதவனின் விழிகள் பாதி மூடி கனவில் என்றாயின. அவனை நோக்கிய ருக்மிணி மெல்ல அவள் அறிந்த இளையவன் அவனிலிருந்து பட்டுச்சால்வை என நழுவி கழன்று விலக பெரிதொரு பேருருவம் எழுவதை கண்டாள். அவன் தோள் பெருகிய 4 தடக்கைகளில் 3இல் சங்கும் சக்கரமும் கதாயுதமும் எழுந்தன. அஞ்சல் என்று காட்டியது 4வது அணி செங்கை. விண்ணில் மோதிக்கொள்ளும் வல்லூரும் செம்பருந்தும் என சந்தித்தார்கள் சிசுபாலனும் இளைய யாதவனும். 2 வாள்கள் ஒன்றையொன்று அறிந்தன. இடுபட்டு விலகி ஒன்றையொன்று கவ்வின. கொம்பு தட்டி ஆடும் கலைமான்கள் போல, மண்டை முட்டியபடி பாயும் வரையாடுகள் போல, தந்தங்கள் கோர்க்கும் மத களிறுகள் போல, அலகு உரசி பூசலிடும் நீர்நாரைகள் போல, வெட்டி கொள்ளும் 2 மின்னல்கள் போல. அவர்களின் வாள்களின் மின்னலால் புரவி ஏறி அவர்களின் உடல்கள் சூழப்பட்டன. பின்னர் அங்கு 2 மறைந்து 4 கைகள் கொண்ட ஒற்றை உடல் தன்னுள் தான் ததும்பிக் கொண்டிருந்தது.
அவர்களைச் சூழ்ந்த இரு தரப்பு வீரர்களும் அப்போர் கண்டு ஒரு கணம் வியந்து நின்றனர். வெள்ளி நாடா போல் வளைந்தது யாதவனின் வாழ், அதனுடன் இணைந்து சுழன்றது சிசுபாலனின் வாழ். காதல் கொண்ட நாகங்கள் என முத்தமிட்டும் அனைத்தும் வழிந்து விலகியும் மீண்டும் பாய்ந்து கவ்வியும் கொஞ்சின இரு வாள்களும். ஒளிர்ந்து சுழலும் 1000 நீர்த்துளிகள் போல எங்கும் இருந்தன அவ்வாள்களின் நுனிகள். உலோக கூர்முனைகள் முத்தம் முத்தம் என்று தாவின, முத்தங்களை முத்தங்களால் செருத்தன. குன்றா பெருங்காதலின் வெள்ளி உருகிய துளிகள் விண்ணில் சிதறின. ஒன்றென 100 கோடியென காற்றில் கொஞ்சி கொஞ்சி குரல் எழுப்பின சிறு குருவி கூட்டங்கள். காற்றில் கண்காணா சிற்பம் ஒன்றை செதுக்கி எடுத்தன சிலம்பும் சிற்றுளிகள். ஒருவரை ஒருவர் முற்றிலும் நெருப்பிக் கொண்டு இனி என்ன என்று திகைத்து நின்றனர். விட்டு சென்று மீள கண்டெடுத்தவர்கள் போல ஒருவரை ஒருவர் அறிந்தனர். அங்கு உடல் விட்டு பிரிதொரு விழியில் எழுந்து ஒருவர் பிறர் நோக்கி முழுதுணர்ந்து அமைந்தனர். பலராமரை எதிர்கொண்ட ருக்மி, இது என் எஞ்சா போர் யாதவரே, இங்கு வெல்லாவிடில் இருந்தும் இறந்தவனாவேன் என்று கூவியபடி தன் நீண்ட அம்புகளால் அவரை அடித்தான். சுழன்ற இரும்பு கதைகளால் ஆன முட்டையோட்டுக்குள் அணுக முடியாதவராக சிரித்து கொண்டிருந்தார் பலராமர். அந்த உலோக கவசத்தில் ஓசையுடன் முட்டி விழுந்தன ருக்மியின் அம்புகள். இளையவனே, நீ இக்கதை சுழலை மீறி வரல் இயலாது. இவை நான் இப்பிறவி முழுக்க வழிபட்ட என் தெய்வங்கள் என்றார். எனில் இங்கு இறப்புக்கென வந்துள்ளேன் யாதவரே, புகழுடன் எஞ்சுகிறேன் என்று ருக்மி பெருகிச் சூழும் பல 100 கைகளுடன் நான் இழுத்து ஆவமழை பெய்தான். பட்டு தெரித்த அவன் அம்புகளால் சூழப்பட்டு புறவி பெருங்காலடிகள் நிலத்தில் ஈரத்தோல் முரசின் முளை கழிகள் என பதிய அணுகி வந்த பலராமர் ஒரு கணம் திரும்பி போரில் முழுதமைந்திருந்த இளைய யாதவனையும் சிசுபாலனையும் நோக்கிய போது ருக்மியின் அம்பு ஒன்று அவர் தோளில் தைத்தது. அவரது கதை விரைவழிய அந்த இடைவெளியில் நுழைந்த பிரிதொரு அம்பு அவர் விலாவில் பாய்ந்தது. திரும்பி கூச்சலிட்டு நகைத்து, வென்றுவிட்டாய் இளையோனே என்றபடி ஒரு கையால் கதையைச் சுழற்றி முன்னால் பாய்ந்தார் பலராமர். அக்கணம் யாதவர் படை பெரும் குரல் எடுத்தது. ருக்மி திரும்பி நோக்க மார்பில் அம்புப்பட்டு புறவையில் இருந்து தெரித்து நிலம் பொத்தி விழுந்த சிசுபாலனை கண்டான். மின்முகிலில் இருந்து விழுந்த கந்தர்வன் என அவன் கிடந்தான். ருக்மி, சிசுபாலரே என்றபடி அவனை நோக்கி பாய்ந்தான். பலராமர், அவன் களம் நிறைவு கொண்டது விதர்ப்பனே, இனி அவன் தலை அறுப்பதொன்றே மீதி என்றபடி அவன் வில்லை தன் கதையால் அடித்து உடைத்தார். அவன் திரும்புவதற்குள் வாளையும் தெரிக்கச் செய்தார். புறவி திருப்பி பாய்ந்து வந்த இளைய யாதவன், மூத்தவரே விலகுங்கள், இது என் போர் என்றான். தோளிலும் விலாவிலும் வழிந்த குருதியுடன் பலராமர், ஆம், நீ செலுத்த வேண்டிய கடன் இது என்றார். உன் முன் தலை தாழ்த்தாது களம் நின்றேன் என்ற பேர் ஒன்றே எனக்கு போதும் யாதவனே என்றபடி ருக்மி அருகே வந்த வீரனின் வில்லை பிடுங்கி நானொலி எழுப்பி பாய்ந்து இளைய யாதவனை எதிர்கொண்டான். அவன் அம்பு சென்று தொடுவதற்குள் வாளால் அதை தட்டி வீழ்த்திய இளைய யாதவன் மறுகணத்தில் அவனை மிக அணுகி வாளால் அந்த வில்லின் நாணை அறுத்தான். வீரன் ஒருவனின் வாளை பெற்று சுழற்றி இளைய யாதவனின் வாளை தடுத்தான் ருக்மி. முழு எடையாலும் அவன் வீசிய பருத்த நீண்ட வாள் இளைய யாதவனின் கையில் பட்டு நூல் என மின்னிய மெலிந்த வாளை உடைக்க முடியவில்லை. புகைக்கோடு என அது வளைந்து அவன் வாளை தவிர்த்து விலகி மீண்டும் எழுந்தது. சென்னா பறக்க வளைந்து சீரல் ஒலி எழுப்பி அவனை சூழ்ந்து பறந்தது வெள்ளிப்பாம்பு. அதன் கூர்நாவின் நுனி தன் தோளை தொட்டு செல்வதை ருக்மி உணர்ந்தான். அவன் நுண் நரம்பு ஒன்றை தீண்டியது அந்த முத்தம். யாழ் கம்பி அருந்தது போல் உடலெங்கும் அவ்வதிர்வை உணர்ந்தான். அவன் இடத்தோள் செயல் எழுந்தது. மீண்டும் சீறி அருகணிந்தது அப்பாம்பு. அதன் காற்றை உணர்ந்து அதை தவிர்க்க உடல் வளைத்த போது அவன் வலத்தோளை தீண்டியது. நஞ்சு தொட்ட சிற்றுயிர் என மெய் செலிர்த்து அசைவிழந்து பின் துடித்து மீண்டெழுந்து கட்டிச்சரடுகள் அருந்து சிதறிய விறகு குவியல் என கை கால்கள் உதற புறவியில் தளர்ந்து அதன் கழுத்தில் ஒட்டினான். கிளை ஒன்று அறைய தூக்கி வீசப்பட்டு மணலில் மல்லாந்து விழுந்தான். வாளை தூக்கியபடி இளைய யாதவன் பாய்ந்து நிலம் இறங்கி, நீ வீழ்த்திய என் தமையனின் குருதியை கண்ட பின் உன்மேல் கருணை இல்லை விதர்ப்பனே என்றபடி அவன் நெஞ்சில் கால் வைத்து வாளை ஓங்கினான். வெட்டுக யாதவனே, தலை கொய்து என்னை மீட்டருள்க என்று ருக்மி விழித்த ஈர கண்களும் வலிப்பு கொண்ட முகமுமாக கூவினான்.
புரவியில் இரு கைகளை விரித்தபடி விரைந்து வந்த ருக்மிணி, யாதவரே பொறுங்கள், அவர் என் தமையன், என் தந்தையின் ஒரே புதல்வர், இப்புவியில் நான் கடன்பட்டவர் என்றாள். அருகணைந்து, மூத்தவரே, இன்னும் உங்கள் விழி திறக்கவில்லையா? நீங்கள் ஈட்டியதென்ன என்று அறியவில்லையா என்றாள். புன்னகையுடன் காலை எடுத்து, உன்னால் காக்கப்படுபவன் இவன் என்று அறிவேன் என்ற யாதவன் குனிந்து ருக்மியிடம் சொன்னான். முதல் முறை உன்னை கொல்லாது விட்டது எனது கருணை. இம்முறை உன் இளையோளின் அருள். களத்தில் முழுமையாக தோற்காமல் உன் ஆணவம் அமையாது விதர்ப்பனே. உரைக்கும் சொல் எதுவும் வீணாவதில்லை என்று உணர்க. நீ உரைத்த வஞ்சினமே நிகழட்டும் என்றபடி வாழ் முனையால் அவன் வலது மீசையை சீவினான். எழுக இளையோனே, இனி ஒரு கருணையை நீ பெறப்போவதில்லை என்றார் பலராமர். மண்ணில் மெல்ல புரண்டு செயலற்ற கைகள் உடலின் இரு பக்கங்களிலும் துவள முழங்காலை ஊன்றி மூச்செழுத்து எழுந்த ருக்மி தன்னை சூழ்ந்து வாழ் தாழ்த்தி நின்ற சிற்றரசர்களையும் விதர்ப்பத்தின் வீரர்களையும் நோக்கினான். அவர்கள் அனைவர் விழிகளிலும் போர் முடிந்து விட்டிருந்தது. அப்பால் சிசுபாலனை மச்ச நாட்டரசன் தோள் பற்றி தூக்க அவன் குருதி வழியும் நெஞ்சை முதிய வீரன் ஒருவன் தன் தலைப்பாகையால் அழுத்தி கட்டினான். தலைப்பாகையை நனைத்து ஊறி அவன் விரல் இடுக்குகளில் வழிந்தது செங்குருதி. உன் படைகளோடு திரும்பிச் செல்க. கை கோர்க்கும் களம் இங்கு முடிந்தது. படை கோர்ப்பதற்கு நமக்கு ஒரு களம் இனியும் உண்டு என்றான் இளைய யாதவன். தள்ளாடி நின்றபடி தன் படைகளை விலகச் சொல்லி தலையாட்டி விட்டு திரும்பி ருக்மி சொன்னான். ஆம் யாதவரே, களம் ஒன்று வரும். அதை நான் மிக அண்மையில் காண்கிறேன். அனைத்து கணக்குகளையும் குருதியே எழுந்து வந்து மோதி தீர்த்து கொள்ளும் பெரும் களம் அது. இளைய யாதவன் புன்னகையுடன் ஆம் என்றான். அதே புன்னகை முகத்தில் தங்கியிருக்க திரும்பி ருக்மிணியின் கையை பற்றி கொண்டு செல்வோம் என்றான். அவள் பிரிதொருவர் அங்கிருப்பதையே உணராதவள் போல நகை மலர்ந்த முகத்தில் விழிகள் அவனையே நோக்கி இருக்க அவனுடன் சென்றாள். புறவையில் அவர்கள் ஏறப்போகும்போது மெல்லிய உருமல் ஒன்றை கேட்டு இளைய யாதவன் திரும்பி நோக்கினான். உறுதி வழியும் நெஞ்சை வலக்கையால் அழுத்தி தன்னை தாங்கிய வீரர்களை உதறி தள்ளாடியபடி நின்ற சிசுபாலனின் விழிகளை சந்தித்தான். புன்னகையுடன் புறவையில் ஏறிக்கொண்டு பிறிதொரு முறை சந்திப்போம் இளையோனே என்றபடி அதை முன் செலுத்தினான். இந்திரநீலம் 65வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.